வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகை திரிஷாவினுடைய ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு நேரம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் போட்டார், நான் நாய்களை நேசிக்கிறேன், நாய்களோ மனிதர்களை நேசிக்கிறது அப்படின்னு போட்டார். அப்புறம் இன்னொரு பதிவில் ரொம்ப ஒரு மனோநிலை வெறுத்த நிலையா அல்லது ரொம்ப முதிர்ந்த நிலையா அப்படிங்கிறது தெரியல. என்னால் எல்லாம் முடியும், நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன், தனிப்பட்ட முறையில் நான் முடிவெடுக்க தயங்குவதில் என்னமோ போட்டிருந்தார். அப்புறம் தன்னுடைய நாய் இறந்து விட்டதாக ஒரு பதிவு. அப்புறம் சமீபத்தில் இசி என்ற நாயோடு செல்ஃபி எடுத்து போட்டிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா இருந்தது. ஒரு மனுஷன் நாயோட செல்ஃபி எடுத்து போட்டிருக்கிறார், ரைட்டு, ஓகே. அதை ஒரு சாதாரணமாக எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ தனக்கென்று ஒரு ஜோடியை போன்று அப்படிங்கிறப்ப இவர் என்ன நாயை காதலிக்கின்றாரா அப்படிங்கிற கேள்வி. அதன் அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா போயிட்டு இருந்தது. இப்போ அதை விட ஒரு நுணுக்கமான விஷயமா அடிப்படை விஷயம் போட்டிருக்கார் பதிவு. என்ன அப்படின்னா, காதல் மட்டுமே எல்லாம் அல்ல, ஆனால் காதல் இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது. காதல் மட்டுமே எல்லாம் அல்ல, ஆனால் காதல் இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது. இப்போதான் விஜயோடு அப்படியே வெளியே வந்த ரேஞ்சில் அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அவர் மனைவி சங்கீதா விவாகரத்தை போட்டார். 2 நாள் கழித்து இவர் திரிஷாவோட விஜய் போகக்கூடிய சமயத்தில் அது மிகப்பெரிய ஒரு திருமண விழாவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக போச்சு. காதல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, மற்றபடி லிவிங் டுகெதர் வாழ்க்கை, விஜய் திரிஷா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. மற்றபடி சும்மா அவங்க நடிகர் நடிகை அவ்வளோதான், 2 பேரும் போகிறாங்க, மற்றபடி ஒன்றுமில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு. இருந்தாலும் நடிகை நடிகர் ஒரு திருமண விழாவுக்கு போகிறாங்க, ரைட்டு, ஓகே. அது என்ன ஒரே மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது, சந்தன கலர் அதே ட்ரெஸ்ஸு, சந்தன கலர் அதே ஷர்ட்டு, அதே பட்டு சேலை அப்படிங்கிறப்ப அது வேறு விதமான ஒரு கணக்கை கொண்டு வந்துடும். அப்போ சங்கீதா சொன்னார் இல்லையா, அந்த 3 எழுத்து நடிகை அது திரிஷா தான் அப்படின்னா உலகமே அன்னைக்கு பேசிச்சு ஒரு மாதத்துக்கு முதல்ல. அது இப்போ தான் ஓஞ்சு முடிஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு பதிவை போட்டிருக்கார், காதல் மட்டுமே எல்லாம் அல்ல, ஆனால் காதல் இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது. நான் கூட ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருப்பேன், காதலுக்கும் கடிகாரம் உண்டு. காதலுக்கும் ஒரு கடிகாரம் இருக்கு, ஒரு நேரங்காலம் இருக்கு. அதைத்தான் முதல்ல சொல்லியிருக்கார், காதல் மட்டுமே எல்லாம் அல்ல, ஆனால் காதல் இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது. பொதுவாகவே இதை கமெண்ட்ஸில் பல ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் அன்பை சொல்லி இருக்கிறார் இப்படி சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்கு. காதல், அன்பு, பாசம் ஒவ்வொன்றும் ஒரு நிலைப்பாடு, புரியுதுங்களா? தர்மம், தானம் ஒவ்வொன்றுக்கு ஒரு நிலைப்பாடு, சமர்ப்பணம், தியாகம் ஒவ்வொன்றுக்கு ஒரு நிலைப்பாடு, ஒவ்வொன்றுக்கு ஒரு செயல்பாடு இருக்கும். அதை போல தான் காதல் வேறு, அன்பு வேறு. அவருடைய ரசிகர்கள் விளக்கமாக பண்ணக்கூடிய சமயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க திரிஷாவுக்கு. காதல்னு சொல்லியிருக்காருங்க, மற்றபடி அது அன்பை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காரு. ஏன் அது அன்புன்னே போடலாமே, அன்பு மட்டுமே இல்லாமல்ல, ஆனால் அன்பு இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது போடலாமே. அதை விட்டுப்பட்டு எதுக்கு காதல்னு போடணும்? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ மீண்டும் காதலிக்க தொடங்கி விட்டார். மற்றபடி காதல் உணர்வு அவருக்கு ஊறிக்கொண்டிருக்கிறது. அன்பு வேற, அன்பு எல்லாத்துக்குமே வரும். ஒரு சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருந்தோம்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு, ஒரு குழந்தைய எடுத்து முத்தமிடுவது, குழந்தையை தட்டி கொடுப்பது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதுக்காக
காதலை வந்து நம்ம எல்லாத்திட்டையும் வெளிப்படுத்தலாம் இருக்க முடியாது. போகிறோம், ஒரு 15 வயசு பொண்ணு 25 வயசு பொண்ணு வருது, உடனே வந்து அதே திரிசாவே போகிறாரு, ஒரு 20 வயசு பையன் 30 வயசு பையன் வர்றாரு, கட்டி பிடித்து காதலை வெளிப்படுத்த முடியுமா? அன்பை வெளிப்படுத்தலாம், காதலை வந்து எல்லா வகையிலும் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா அந்த மாதிரி தான். இப்போ விஜய் திரிஷாவோடு வந்தப்போ மாட்டினாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். காதல் வேறு, அன்பு வேறு. ஆமாம், அதனால் வந்து இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் இருந்தாலுமே, அவர் வந்து காதலை தான் சொல்லியிருக்கார் நடிகை திரிஷா. இருந்தாலும் இவர் ரசிகர் என்ற பெயரில் இல்லைங்க, அவர் அன்பைத்தான் சொல்லியிருக்கார். எவ்வாறு பண்ண முடியும்? அப்படிங்கிறப்ப பாசம் கூட சொல்லாங்க. பாசம் மட்டுமே எல்லாம் அல்ல, ஆனால் பாசம் இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது போடலாமே. பாசம் வேறு, அன்பு வேறு, காதல் வேறு. பாசங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அன்புங்கிறது கொஞ்சம் நிறைவாக வரும், காதலுங்கிறது ரொம்ப ஓவர். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், முடிஞ்சு போச்சு. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வட்டத்துக்குள் உட்பட்டது. அன்பு என்பது எல்லாம் உலகமே விரிந்தது, பாசமும் விரிந்தது. காதலுங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்குள் அடக்கமானது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த காதலை வந்து நீங்கள் ஜம்ப் பண்ண முடியாது. முடிஞ்சிங்கன்னா அது வேறு விதமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? காதல் வந்து அவ்வளவுதான். ஒரு ஆண் ஒரு பெண், அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், முடிஞ்சு போச்சு. அதே மீறி நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், ஒரு ஆணை காதலிக்க சொல்லி போட்டு எல்லா ஆணையும் எல்லா பெண்ணையும் கண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டு போகக்கூடிய சூழலில் எல்லாத்துக்குமே காதல் காதல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். சில பேர் சொல்லுவோம், உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவான், நான் என் அம்மாவை காதலிக்கிறேன் அப்படின்பான். அம்மாவெல்லாம் காதலிக்க முடியாது, அன்பு செலுத்த முடியும், அவ்வளோதான். மீண்டும் சொல்லிக்கிறேன், காதல் வேறு, அன்பு வேறு. அதை வந்து நிறைய பேர் வந்து வித்தியாசம் தெரியாமல் போட்டு உழட்டிக்கிறாங்க. அதனால் வந்து நடிகை திரிஷா காதல் மட்டுமே எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிற சமயம் காதல் கரெக்டான, காதல் மட்டுமே எல்லாம் அல்ல, நல்ல விஷயந்தான். ஆமாம், காதல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அதே காதல் இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது. காதலுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கணும் மனசுக்குள்ள, இருந்தால் தான் எல்லாத்துலேயுமே ஒரு பிடிப்பு உணர்வு ஏற்படும். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். அந்த அர்த்தமற்றது அப்படிங்கிறத வந்து காதல் இன்மை வெளிப்படுத்தும். அன்புங்கிறது அப்படி இல்லை, நம்ம பிரியத்துக்கு உள்ள விஷயம்தான். பாசமும் அதே மாதிரி தான். ஆனால் காதல் அப்படி இல்லை, ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், நமக்கென்று ஒரு துணை அப்படின்னு ஒரு நினப்பு ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வரக்கூடிய சமயத்தில் அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உலகத்தின் மேல் ஒரு பாசம் தானாக உண்டாயிரும். அதுதான் காதலின் வெளிப்பாடு. உண்மையிலே வந்து காதல் என்பது ஒரு கட்டுக்குள் உட்பட்டது, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனால் அன்பு என்பது எல்லை கிடையாது, அது உலகளாவி கட்டுக்கு அடங்காது. ஒரு சாதாரணமாக ஒரு பொருளை தூக்கி இந்த பக்கம் போட்டால் கூட ஒரு அன்பின் வெளிப்பாடு, இந்தாப்பா அப்படிங்கிறது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதுக்காக வந்து ஒரு பொருளை அவர்கிட்ட தூக்கி போட்டு அவர் வந்து என்னடா இப்படி செஞ்சுட்டால, என்னப்பா இந்த மாதிரி செஞ்சுட்டானா அந்த பையன், அவர் வந்து ஐ லவ் யூ சொல்ல முடியுமா? கட்டாயமாக முடியாது. யோசிக்கணும். அவர் கரெக்டாக தான் போட்டிருக்காரு. காரணம் என்னென்னா காதல் வயம் உண்டாயிடுச்சு, ஒரு 42 43 வயசாச்சு, இனிமேலாவது கல்யாணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினப்பில் இருப்பார் போல இருக்கு நடிகை திரிஷா. செஞ்சு கொண்டா நல்லதுதான். இப்போ யார் வேணாம்னா அதுக்காக அடுத்த புருஷனோடு அலையலாமா? சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்டில் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் நீ வந்து விஜயோட போன அப்படின்னா அப்புறம் மக்கள் என்ன நினைப்பார்கள்? என்னடா அது லிப்பிங் டுகெதர் அப்படி நினைப்பாங்களா இல்லையா? யோசிக்கிறேன். வப்பாட்டி மற்றபடி லிப்பிங் டுகெதர், சின்ன வீடு, ஸ்டெப்னி எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இருந்தாலும் அந்த சூழலுங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும்? நீ என்னதான் செஞ்சாலும் சரி, ஒரே வார்த்தை, பணம் மரத்தடியை நின்று பால் குடித்தாலும் சரி, அது கல் தான். தென்னை மரத்தடியை நின்று நீ கல்லவே குடி, அது எல்லாரும் பால்னு தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து அன்பு வயம் என்பதையெல்லாம் விட காதல் வயம் வந்து விட்டது. கணவனை தேடக்கூடிய ஆசை வந்து விட்டது. ஆமாம், கல்யாணம் செய்து கொண்டு பெருகலாம்,
அந்த வயசு 42 43 வயசு. எந்த அளவுக்கு அவரால் ஒரு குழந்தை பெறக்கூடிய சக்தி இருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. மற்றபடி ஜாலியாக அப்படியே போகக்கூடிய தன்மையில் இருக்கிறாரா அப்படிங்கிறது அவரவர்களுடைய மனோநிலையை பொறுத்த விஷயம். அதனால் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் திரிசாவுடைய ஒரு பதிவு அற்புதமான ஒரு பதிவு. அதே நேரத்தில் இதெல்லாம் ஒரு பழமையான ஒரு டைலாக். இதெல்லாம் புதுசாலாம் திரிசா சொல்லி அப்படியே பிரம்மாண்டமாக பண்ணுறாருலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் பழைய கதை. இதெல்லாம் காதல் மட்டுமே எல்லாம் அல்ல, ஆனால் காதல் இல்லாமல் அனைத்தும் அர்த்தமற்றது. இதெல்லாம் பழைய டைலாக், உலகத்தில் ஊறிப்போன புளித்து போன டைலாக். இவர் போட்டிருக்காரு, எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சூழல். போட்ட நபருடைய ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அவர் நடிகை, அவருடைய சூழலும் இருக்கு. ஆமாம், டகால்டிகள் பார்க்கக்கூடிய சமயத்தில் ரைட்டு, ஓகே, ஆமாம், கொஞ்சம் ஜம்ப் ஆகும் இந்த வார்த்தை. அவ்வளோதான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.